ஹரி ஓம். வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியாங்க கத்திரிக்காய் காராமணி குழம்பு செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். காராமணி வந்து கொஞ்சமாக அரை உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். 8 விசில் விட்டு வச்சுருக்கேன். தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. புளி தண்ணி ஒரு கோலி குண்டு அளவு நமக்கு தேவையான ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக வந்து பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க. அப்புறம் உப்பு, மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைக்கலங்க, சீரகம் தனியால் போட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நான். இன்னொன்று பாருங்கள், அது இந்த காம்போடு தான் போடணும், அப்போ தான் இந்த காரல் வாசம் இருக்காது. இதெல்லாம் இப்போ என்ன பண்ண ஈஸின்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம், வேக வச்சுருக்கல காராமணி இதை அப்படியே நம்ம போட்டுருணுங்க. அப்படியே போட்டால் தான் நல்ல ருசியை கொடுக்கும். அப்புறம் பூண்டு போட போகிறேன் பாருங்கள். அப்புறம் வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் போட்டாச்சு. அதன் பிறகு தக்காளி போட போகிறேங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாம் போட போகிறேங்க. மஞ்சத்தூள் எல்லாம் கலந்து வச்சுட்டு அதை ஊற்ற போகிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், கத்திரிக்காய் இப்போ இந்த ஸ்டேஜில் போட போகிறேங்க. கத்திரிக்காய் நம்ம போட்டுடலாம். அந்த தண்ணியை பிழிஞ்சிட்டு போட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னா பாருங்கள், கொஞ்சமாக நம்ம கிளறி விட்டுட்டு அது கூடயே ஒரு நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, புளி தண்ணியை ஊற்றிடலாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் எப்போ ஊற்றலான்ட்டு. இது எல்லாம் போட்டு உப்பு போட்டு எல்லாம் வச்சுருக்கோங்க. இது ஒரு விசில் விட்டுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா நம்ம தேங்காயையும் சீரகையும் போட்டு வச்சுருக்கலாம், அதை நம்ம ஊற்ற போகிறோங்க. தனியாத்தூள் இருந்துச்சுன்னா போடுங்க. நான் இதிலையே நிறைய தனியா ஈக்குவலாக போட்டதுனால நான் எக்ஸ்ட்ரா போடலை. சப்போஸ் உங்களுக்கு தனியாத்தூள் டேஸ்ட் ரொம்ப பிடிக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் அதை மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டுறலாங்க. இப்போ நான் மூடி வைக்க போகிறேன். பாருங்கள், ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ நிறுத்திட்டு இந்த விசில் போகிற வரைக்கும், அந்த ஸ்டீம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே பக்கத்தில் தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்துருச்சு. நான் இதை எடுக்கிறேன். நான் கத்திரிக்காய் பாருங்கள், அடடட பார்க்கவே அப்படியே டெம்டிங்காக இருக்குங்க. இப்பயே சாப்பிடணும் போல் இருக்குது. நம்ம தேங்காவே ஒன்றும் ஊற்றல, அதுக்குள்ளே செம்ம டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் விழுது ஊற்றிடுறேங்க. நான் கத்திரிக்காய் எப்போவுமே கொஞ்சம் ஒரு இது நல்லா வெந்திருக்குங்க. ஒரு விசிலே நல்லா வெந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம தேங்காய் விழுது போட்டு ஒரு கொதிக்க விடலாங்க. இப்போ கொதிக்கட்டோங்க. இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, புளிப்பு காரம் சரியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளியை கூட கரைச்சி ஊற்றிக்கலாங்க. அதை பாருங்கள், பார்க்கவே அப்படியே டெம்டிங்காக இருக்குங்க. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்குது, எல்லாம் ஒத்து வந்திருக்குங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு சிம்பிள் தான், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள். நல்லா கொதிக்கட்டங்க. நான் அதுக்குள்ளே தாளிப்புக்கும் இங்கே பக்கத்தில் வச்சுக்கிறேன். நான் பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒரு கொதி வரணும்னு சொல்லி நல்லா கொதிக்குது. இப்போ கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தாளிப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. இங்கே பாருங்கள், கடுகு, சீரகம், பெருங்காயம், வெந்தயங்க, இதை நம்ம போட்டு போகிறோங்க. காய்ந்த கறிவேப்பிலை இப்போ நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நிறுத்திட்டு இப்போ பாருங்கள், இந்த கொதிக்கிற குழம்புல நம்ம போட்டு போகிறோங்க. நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இதை நம்ம கிளறி விட போகிறோம். பார்க்கவே நாக்கு ஊறுதுங்க. ரொம்ப டெம்டிங்காக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாயில் சொல்கிறத விட இது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடடடா. நம்ம வெறும் ஒயிட் ரைஸ் வச்சு இதனோட சாப்பிட்டோம்னா, அப்பளமோ இல்லை வத்தல் எதனா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு சிம்பிள் அண்ட் ஈஸியாக தாங்க இருக்கும். ரொம்ப ஈஸி மெத்தட் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் நான். இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நான் டிஸ்பிளேயில் வைக்கிறேன். நான் பாருங்கள், சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு தயாராகிடுச்சிங்க. இதே மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இதே மாதிரி உங்களை நான் வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கிறேங்க. அதே மாதிரி கத்திரிக்காய் சாப்பிட்டா நல்லா அயனுங்க. ஸோ ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க அந்த கத்திரிக்காயை வந்து நல்லா காலையில் எழுந்திரிச்சு நெய்யை விட்டு இல்லைனா நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு இந்த கத்திரிக்காய் வெறுமனே வதக்கிட்டு, பூண்டு நீங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ பூண்டு போட்டு வதக்கிட்டு, கொஞ்சமாக மிளகுத்தூள், சீரகத்தூள் போட்டு வெறும் வயிற்றில் சுடு சாதத்தில் போட்டு ஒரு பிடி சாப்பிட்டிங்கன்னா நல்லா ரத்தம் ஊறுங்க. அது கூட சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாங்க, இன்னும் நல்லா ஒரு ரத்தம் ஊறுங்க. ஸோ உங்களுக்கு ரத்தத்துக்கும் ரத்தமாச்சு. டேஸ்டியான காலையில் ஒன்று சுடு சாதத்தில் நம்ம அந்த கத்திரிக்காய் சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க. எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஜீரணமாகும். ஸோ இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு. நன்றி, வணக்கம்.